Hi friends, welcome to Tubert channel. Hello friends, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பட்டர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை அண்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் 1 kg சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம 1/2 அன் ஹவர் நல்லா சோக் பண்ண விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சாப்பிடும்போது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு தான் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு நீங்கள் இஞ்சி பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடிமேட் இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கல. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இது மூணையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம ராவாக போட்டு நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இதையும் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிளகு வந்து 2-3 மிளகு போட்டுக்கலாம். உங்களுக்கு வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் வேணுனாலும் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கிரேவி கலரும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்து நல்லா சோக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு இப்போ சிக்கனை நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். எல்லா சிக்கனையும் நல்லா பொரித்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம அரைக்கும் பொழுதே சேர்த்துட்டதுனால எண்ணெயில் எதுவும் போட தேவையில்லை. டைரெக்டாக அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையே போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடிமேடு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடணும். அதோட ராஸ்மல் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வதக்காமல் தான் வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சிருக்கோம். ஸோ ராஸ்மல் போகணும். தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி போடாமே நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம். தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன், வரமிளகாய் போட்டதுனால. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துட்டேன். நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு கிரேவி மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் இப்போ இருக்க இந்த அளவே போதும், கரெக்டாக இருக்கும். வீட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் வந்து எந்த டைமில் சேர்க்குறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அமுல் பட்டர் தான் எடுத்திருக்கேன் நான். பட்டர் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் பட்டர் சிக்கன். இப்போது 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்குவோம். பாருங்கள், நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது.
எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பட்டர் சேர்க்கணும். பட்டர் வந்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் சேர்க்கும் பொழுது பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அந்த கிரேவியோடு சேரும் பொழுது ரொம்பவே சூப்பரான டேஸ்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அந்த பட்டருக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா பட்டர் எல்லாம் உருகி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.